எதுக்கு சிரிக்கேன்னு பாக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறமா தியேட்டர்ல போய் மனசு நிறைய வயிறு வலிக்க குலுங்க குலுங்க சிரிச்சு ஒரு படம் பார்த்தோம். ஐயோ, இப்ப வரைக்கும் அது மண்டையில ஓடிட்டே இருக்கு. அதுல உள்ள ஒவ்வொரு டயலாக், ஒவ்வொரு கவுண்டர் எல்லாமே 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் இப்ப வந்திருக்கு. நான் என்ன படம் சொல்றேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நீங்க நினைக்கிற அந்த படம் தான். படத்துக்கு இன்னத்துக்கு ஒரு 10:30 மணிக்கு நான் போனோம். நைட் ஷோ தான் போனோம். சரியா, ஃபுல் கிரௌடு. தியேட்டர் படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் 2.5 மணி நேரம் படம் 4 மணி நேரம் போட்டோ விட பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு சவுண்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா தூக்கிட்டு போனது சந்தானம். இந்த படத்தை நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சந்தானம் எப்போ வருவாரு, சந்தானம் அவரோட பழைய காமெடிஸ் எல்லாமே மிஸ் பண்ணுவீங்க. எல்லாம் கண்டிப்பா இந்த படத்துல நீங்க அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிருவாரு. செகண்ட் ஹாஃப் வரும்போது சொல்லு சபால வருவார்ல சுவாமிநாதன், ஐயோ அந்த மனுஷன் நினைக்கும் போதே சிரிப்பு வருது. தரமா ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிருப்பாரு. அந்த இவங்க 2 பேர் காம்பவும் அப்படி போயிட்டு இருக்குமா, இதை தாண்டி 3வது ஒருத்தர் உள்ள வருவாரு. மணிவண்ணன் அவர் வந்து பண்ணிருப்பாரு. அவர் வந்து ஒரு இவங்க எல்லாரையும் லைட்டா செகண்ட் ஹாஃப்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு கேரக்டர் கொண்டுறது மாதிரி மணிவண்ணன் ஒரு கேரக்டர். இப்ப நம்ம 2 பேர் மிஸ் பண்றது வந்து மணிவண்ணன் ஒருத்தர், அடுத்து வந்து மனோபாலா தான். இந்த மனோபாலா அவரு வந்து என்ன விஷயம் அப்படின்னா, பழைய மகளிர் மட்டும் படம் பார்த்திருப்பீங்க. அந்த மகளிர் மட்டும் படத்துல ஒரு கான்செப்ட் எடுத்து இந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா, தரோம் அந்த சீன் எல்லாம். சில படம் பார்க்கும்போது எட்ஜ் ஆஃப் த சீட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது எட்ஜ் ஆஃப் த சீட் இல்ல, சீட்லயே படுத்து என் பக்கத்துல உட்காந்துற சீட்டை கீழே போயிட்டாரு. அப்புறமா இந்த படத்துல மெயின் மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாமி விஷால் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ஒரு 5 பாட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். 5 பாட்டு இந்த பாட்டுல இப்ப இறங்கினாலும் சரி, எப்ப இறங்கினாலும் சரி, இன்னொரு 10 வருஷம் கழிஞ்சு வந்தாலும் அந்த பாட்டுல நல்லா தான் இருக்க போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஒரு படம், நான் 130 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து ஒரு படம் பாக்குறேன் அப்படின்னா, ஒரு ஃபுல்ஃபில்லான படம் சொல்லுவோம்ல, ஃபுல் மாஸ் என்டர்டைன். நீங்க இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே பாக்குறதுக்கோ இல்ல நீங்க வந்து ஒரு ஆக்டிங் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அப்படிலாம் பாக்குறத விட்டுட்டு ஃபுல் பிளாங்க் மைண்டா போய் சீட்ல உட்காந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு 2 படம் இருக்குன்னா இந்த பிபி ப்ரெஷர்லாம் குறைஞ்சிரும். சந்தானம் சார், நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், ஹீரோவா நடிங்க. ஆனா தயவு செஞ்சு நல்ல உங்களோட கேரக்டருக்கு கரெக்டா ஹீரோவோட கேரக்டர் ஈக்குவலான ஒரு கேரக்டரான ஒரு பொங்கல் முடிய போகுது. பொங்கல் முடியறதுக்கு முன்னாடி நீங்க இந்த படத்தை எல்லாம் போய் தேர்தல் போய் பாருங்க. அடுத்த நாள் ஆபீஸ் போகும்போது அப்படின்னு உட்காராம போய் ஹாப்பியா சந்தோஷமா நேற்று ஒரு படம் பார்த்தோம்ப்பா, அந்த படத்தோட அந்த வைப்லேயே போய் உட்காருங்க, ஹாப்பியா இருக்கும். என்னோட பொங்கல் ஜாலியா ஹாப்பியா போச்சு. உங்க படத்தை தேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. தேட்டர்ல பார்த்தா தரமா இருக்கும்.